2ஆம் தேதி ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. மகரம், கும்பம், மீனம் 3 ராசிக்கான தினப்பலன். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் கன்னியில் உங்கள் 9ஆம் வீட்டில் சொந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. அது தன் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீடான மீனத்தை பார்ப்பது, அதில் உள்ள சனியும் சனியும் சூரியனும் பார்ப்பது ஒருவித கான்ஃப்ளிக்ட் தான். ஏனென்றால் சந்திரன் தேய்பிர சந்திரனாக இருந்து பார்க்கின்றது. அதனால் உங்களோட தைரியமான ஆற்றல், அரசு நிர்வாகத்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான மந்தத்தனம் ஏற்படும். சகோதர சகோதரி உறவில் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் 2ஆம் இடத்துல ராகு புதன் இருப்பது சிறப்பு. உங்களோட பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை எல்லாம் மேம்படும். தொலைத்தொடர்பான விஷயங்கள்லாம் வளர்ச்சி அடையும். உங்கள் தாயாரின் உடல்நிலை மேம்படும். தாய் வழி சொந்தங்கள்லாம் நட்புறவு கொள்வார்கள். அழகுசான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வார்கள். பொழுதுபோக்கு சிந்தனை ஏற்படும். இருந்தும் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு சார்ந்த செலவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு உங்கள் 6ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்குது. அது 7ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் வீட்டை பார்ப்பது உணவு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் மேம்படும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆலை வழிபடி தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்கள், உங்கள் ராசியில் புதனும் ராகும் இருப்பது உங்கள் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனையில் பெரிய உத்வேகம் ஏற்படும். தொலைத்தொடர்பான விஷயங்கள்லாம் மேம்படும். கூட குரு 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கின்றது. உங்களை 7 வருட சனியை தொடர்வதால் அவங்க 2ஆம் வீட்டிலே சனி சூரியனுடன் இருக்கின்றது. அதனால் குடும்பத்தான வாக்கு இதில் அடிப்படையில் கொஞ்சம் ஒரு மந்தத்தனம் இருக்கும். ஒரு ஆற்றல் கொண்டு இருந்தாலும் அதில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்கள். செவ்வாய் 3:38க்கு பிறகு மதியம் உங்கள் ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கின்றது, 2ஆம் இடம் செல்கின்றது. அதனால் இப்போ இருக்க அந்த இது இன்னும் அதிகமான துடிப்பு இருக்கும். வேகம் இருக்கிற இடத்துல விவேகத்துடன் செயல்படுங்கள். முக்கியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கின்றது. மனம் சார்ந்த ஒரு குழப்பம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இப்போது மட்டும் கவனித்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆலை வழிபடுத்தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன். மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் மிதுனத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கின்றான். 7இல் சந்திரன் அஸ்த நட்சத்திரம், அதோட சொந்த நட்சத்திரம் தேய்பிரை கொண்டு 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கின்றது. ஆனால் பிரச்சனைகள்னு உங்களுடைய துணைவியார், லைஃப் பார்ட்னருடன் காதல் உறவில் ஒரு இனிமையான போக்கு நிலவாது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் 6ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது இருக்குது. சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் கோபம் இருக்கும். சிந்திக்கும் ஆற்றலில் ஒரு மந்தத்தனம் இருக்கும். அது செயல்படுத்துறதுலேயும் ஒரு வேகம் குறைவாக இருக்கும். மதியம் 3:38க்கு உங்கள் ராசிக்கே செவ்வாய் வருகின்றது. அது 1.5 மாதம் தான் இருக்கும். அதனால் 1.5 மாதம் ஒரு விதமான அழுத்தம் கொண்டு தான் இருக்கும். சூரியன் இடப்பெயர்வு ஏற்பட்ட வரைக்கும். ஏன்னா செவ்வாய், சூரியன், சனியை பொருந்தாத கூட்டணி கூட 7 வருட ஜென்ம சனி இருக்கிறதுனால இன்னும் அதிகமான தாக்கத்தை உணர்வீர்கள். போதி மட்டும் ஆலை வழிபட தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளம்.